ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் இருக்கு இல்லைங்களா, பிஸ்கெட்டில் க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக நம்ம வந்துட்டு எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு டபுள் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தனித்தனியாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு க்ரீம் தேவைப்படும். மேலே வைக்கிறதுக்கு பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு இந்த பிஸ்கெட்டு மில்க் இது ரெண்டை வச்சு தான் இந்த ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பிஸ்கெட் ஃபுல்லாக எடுத்தாச்சு. நம்ம க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக இப்போ நம்ம எடுத்துடலாம். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சு பால் லைட்டாக வெதுன்னு இருந்தாலும் போதும். அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம பிஸ்கெட் எல்லாம் இப்போ இதை எடுத்துட்டு பிஸ்கெட் மிக்சிங் பவுலில் வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் வச்சு அரைச்சிட்டு பவுலில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வச்சு இந்த பிஸ்கெட் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்து நல்லா ஒரு பைன் பவுடர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது இந்த மாதிரி இப்போ இதை நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா பவுலில், அதில் சேர்த்துட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம பிசைவோம் இல்லைங்களா, ஒரு பக்குவத்துக்கு, அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நம்ம பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே டைம்ல நம்ம பால் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணி விட்டுடும். அதனால இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இடையில பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதனால ஒரே அடியா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்துங்க, நல்லா நம்மளுக்கு இதில் எண்ணெய் நெய் எதுவுமே நம்ம அப்ளை பண்ணல. நம்மளுக்கு இந்த பிஸ்கெட்லேருந்தே நம்மளுக்கு நெய் அந்த மாதிரி எண்ணெய் மாதிரி கசைஞ்சு நம்மளுக்கு வரும். அதனால நம்ம எதுவுமே நம்ம இதுக்கு எண்ணெய் நெய் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. பாருங்க, இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் க்ரீம் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் லைட்டாக 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. சேர்த்து நம்ம மசிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதையும் அந்த மாதிரியே இதுலயும் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இதுவும் அந்த பக்குவத்துக்கே தான். இதையும் நம்ம மசிச்சு எடுத்துக்கிட்டு வரணும். அப்பதான் நம்ம ஸ்டஃபிங் உள்ள வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டா வரும். பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாவு பிசைஞ்சு வச்சிருந்தீங்களா, ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் பவுடர் பிசைஞ்சு வச்சிருந்தீங்களா, அதை இந்த மாதிரி சின்ன உருண்டையா பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்ல பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 கையை வச்சு நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிஸ்கெட்டை இந்த மாதிரி மாடலை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம க்ரீம்ல ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, ஒரு க்ரீம் மாதிரி, அதை எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே பிஸ்கெட் உருண்டை பெருசா பிடிச்சோம். அது மேல் லேயர். இது நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுல இது லைட்டா கொஞ்சம் சின்ன உருண்டையா பிடிச்சிக்கோங்க. அதை விட சின்னதா. பாருங்க, இந்த இதுல இப்போ நம்ம இதை அது உள்ளார வச்சு நம்ம அதை மூடிடலாம். மூடிட்டு நம்ம மறுபடியும் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி. இந்த மாதிரி நம்ம ஈஸியான மெத்தட்ல செஞ்சிடலாம். நம்ம கேக்கு இந்த மாதிரி எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். ஆல்ரெடி நான் பிஸ்கெட்டை வச்சு கேக் எப்படி செய்யறதுன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா மீதி மாவு, அது எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே நம்ம உருண்டு பிடிச்சி திரட்டி இந்த மாதிரி நம்ம பண்ணி எல்லாமே நம்ம எடுத்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா வீட்டிலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம பிஸ்கெட்ல தான் செஞ்சோம் அப்படின்ற டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். நம்ப மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல நம்ம பிஸ்கெட் பேடா கூட நம்ம இந்த இதுல செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு போடுறேன்.
ஆல்ரெடி நான் பிஸ்கெட் பேடா போட்டிருக்கேன் வீடியோவில். ஆனால் அது வந்துட்டு மேரிகோல்டு பிஸ்கெட்டை வச்சு நான் போட்டிருக்கேன். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த ஓரியோ பிஸ்கெட்லேயும் நம்ம வந்துட்டு பேடா போடலாம். அது எப்படி செய்யறது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மூடி இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களே இதை நம்ம கொடுத்தோம்னா இல்லை நீங்க பேக்கரியில தான் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் வந்துட்டு முன்னே சொல்லியிருக்கேன் கேக் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு, அதே லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், பிஸ்கெட், அதாவது ஓரியோ பிஸ்கெட். இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு வந்து நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பாதாம் வந்து துருவி சேர்த்துருக்கேன். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மேல் லேயர் பிளாக்ல இருக்கு, கீழ் லேயர் இந்த லெவல்ல இருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.